யாரும் இறப்பதில்லை. நிச்சயமாக சாயிபாபா போன்ற தன்னை கண்டறிந்த ஒரு மகாத்மா இறப்பதில்லை. பௌதீக உடலை விட்டுவிடும்போது ஆத்ம ஞானிகள் அல்லது ஜீவன் முக்தர்கள், விதேக முக்தர்கள் அல்லது நிராகார பரபிரம்மம் என அழைக்கப்படுகிறார்கள். இந்த விதிக்கு விளக்கானவர்கள் பற்றி பிரம்மசூத்திரங்களில் கூறப்பட்டுள்ளது. பிருகு நாரதர் போன்ற பக்த ஞானிகள் தங்கள் சரீரங்களை விட்டபின் பரபிரம்மத்துடன் ஐக்கியமாகாமல் சூட்சும சரீரத்துடன் திகழ்ந்து மனித சமூகத்திற்கு நன்மை பயத்தல் என்ற தெய்வீக சங்கல்பத்துடன் ஒத்துழைக்கின்றனர். இந்த சூட்சும சரீரத்தில் சஞ்சரிக்கும்போது நினைத்த மாத்திரத்தில் அவர்கள் சரீரத்துடன் தோன்றி மறைய முடியும். இவர்கள் அபாந்தராத்மாக்கள் ஆவர். சாயிபாபா இப்போது ஒரு அபாந்தராத்மா. தமது பௌதீக உடலை விடுவதற்கு முன் தாம் தமது சதை எலும்புகளாலான போர்வையை விடப்போவதைக் கண்டு பக்தர்கள் பயப்படவோ வருத்தப்படவோ வேண்டாம் என்றும், எந்த ஒரு பக்தன் எந்த இடத்தில் எந்த ஒரு தருணத்திலும் தம்மை நினைத்தால் தாம் அங்கே தோன்றி அவனை கவனித்துக் கொள்வதாகவும் பாபா கூறினார். பாபா கூறியது எவ்வளவு சத்தியமானது என்பதை எண்ணற்ற பக்தர்கள் கண்டிருக்கின்றனர், இன்றும் கண்டுகொண்டிருக்கின்றனர். தீவிர பக்தர்கள் இன்றும் பாபாவின் வார்த்தைகளில் நம்பிக்கை வைத்து தங்களுடைய சொந்த அனுபவங்கள் வாயிலாகவே பாபா கூறியது எவ்வளவு சத்தியமானது என்பதை காணலாம். இதேபோல் சாயியையே தியானம் செய்து சாயியாக மாறிய குருமார்களும் இந்த நிலையை அடைவார்கள். அவர்களாகவே விருப்பப்பட்டு தங்களுடைய சரீரத்தை மட்டும் வேண்டாம் என்று விட்டுவிட்டு ஏதோ ஒரு வழியில் அந்த ஆத்மா வெளியே வந்து இவ்வாறு மிக உயர்ந்த சக்தியுடன் தம்மை நம்பியவர்களுக்கும் நேர்மை உண்மையாக இருக்கக்கூடிய மற்ற அனைத்து பக்தர்களுக்கும் நன்மை பயத்தல் என்ற வேலையை மிக சுறுசுறுப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நிதர்சனம். எந்த ஒரு முழுமையடைந்த சத்குருவை, இறைவனை, அவருடைய வழிகாட்டுதலின்படி வந்த சாதகன் அனைத்து உணர்வுகள் உணர்ச்சிகளிலிருந்து விடுபட்டு பரபிரம்ம நிலையை அடைந்த பிறகு தமது முழு சக்தியையும் யாருக்காக எதற்காக உபயோகிப்பது என்பது அவருடைய மனநிலையும் அந்த அவருடைய குருவினுடைய